தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாறு முதற்கடலே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கு மதிப்புக்குரிய சிவஞான அருள்ஞான அறக்கட்டளை ஞானமையா அவர்களே, இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற சிவனேயச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரத்தில் நாம் 1ஆம் தந்திரம் பரியங்க யோகம் என்ற பகுதியை நாம் பார்த்து வருகிறோம். சென்ற வகுப்பிலே நாம் சில குறிப்புகளை நாம் எடுத்து கொடுத்திருக்கிறோம். அந்த பதிவுகள் உங்களுக்கு இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். பரியங்க யோகத்தில் 17வது பாடல் நாம் பார்க்கணும். இன்னைக்கு 16வது பாடல், மேலாம் தலத்தில் விரிந்தவர் யார் என்றால் மாலாம் திசைமுகன் மானந்தியாய் அவர், 4ஆம் நிலத்தில் நடுவான அப்பொருள் மேலாய் உணர்த்தலன் மின்னடையாளுக்கே என்று அந்த மந்திரம். அதுதான் உங்களுக்கு நாம் நடத்தியது 17வது. அதாவது இல்லறம் என்பது நல்லறம் என்றுதான் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சைவத்தினுடைய தனி சிறப்பு என்ன என்றால், பௌத்தர்களும் சமணர்களும் இல்லறம் கூடாது, துறவரம்தான் முத்திக்கு வழி என்று சொன்னவர்கள். இல்லற நெறி கூடாது என்றே அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். அதற்கு மாறாகத்தான் நம்முடைய தமிழ் இலக்கியமாக இருந்தாலும் சரி, இலக்கணமாக இருந்தாலும் திருவரை சாத்திரங்களும் இல்லறத்தை சிறப்பித்திருப்பது நமக்கு தெரியும். ஔவையார் சொன்ன அந்த இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்பதற்கு நயமாக ஒரு சொல்லுவாங்க பொருள். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று பொதுவாக சொன்னார் அவர். அதை படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், இல்லறம் நல்லறம் அல்லது அன்று என்று படிப்பாங்க. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இருக்குது. நிரல் நிறையாக அதை பொருள் சொல்கிற பொழுது இல்லறம் நல்லறம், அல்லதுன்னு இருக்கு இல்லையா, அந்த அல்லது என்பது துறவரம். ஏனென்றால் திருக்குறளில் அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார், அகுதும் என்று ஒரு வார்த்தை சொல்றார். அகுதும் பிறன் படிப்பது இல்லாயின் நன்று என்று வருது. பரிமேலழகர் சில சபையில் இந்த குறுக்கு சால் பாய்தல்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? கிராமங்களை போனீங்கன்னா குறுக்கு சால் பாய்தல்னு வாங்க. முன் ஏறு போயிட்டுருக்கும், ஒழுகின்ற பொழுது முன்னேறி போகும். முன்னேறி போனால் பின்னாலே போகணும், அவங்க போகணும். சில சபைகள் என்ன ஆகிடும், ரொம்ப முன்னே போயிடுவார் முன்னேறி, அவரோடு போய் சேர முடியாது. சரி வரட்டோன்னு இங்கே நின்று இருப்பார். அவருடைய போய் சுற்றிட்டு இப்படி வருவார் பாருங்க, இந்த பக்கம் ஜாயின் பண்ணி வருது. ஸ்கிப்பிங் த கியூன்றாங்களே, அந்த மாதிரி அந்த வரிசையில் வராமல் குறுக்கு சால் பாய்தல்னு வாங்க. அந்த கிராமங்கள் அடிக்கடி அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பரிமேலழகர் நேராக உரை எழுதுவார், நேரத்தில் குறுக்கு சால் பாய்வார். திடீர்னு அவர் ஏண்டா இப்படி சொல்கிறான்னு புரியாது. இந்த திருக்குறளுக்கு அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அகுதும் என்றால் அதுன்னு அர்த்தம். அகுதுன்னா அதுன்னு அர்த்தம். இலக்கணப்படியே எப்படின்னு சொன்னால், அது என்ற சுற்றுச்சொல் தானே, சுற்றுச்சொல் தானே அதுன்றது. அந்த அது என்ற சுற்றுச்சொல் எப்போ வரும்னு சொன்னால், முன்னே ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்போ பாண்டிய மன்னன் மதுரை ஆண்டான், அவனுடைய என்றாங்க. அவன் ஆரம்பிச்சிங்கன்னா அது யாரை குறிக்கும் என்றால் பாண்டியனை தான் குறிக்கும். முதல்ல யார் என்று அவனுடைய பெயரை சொல்லிடும். இந்த ஏதோ ஒரு பெயரை சொல்லிடுறீங்க. பெயரை சொன்ன பின்னால் அடுத்து அவன் சுற்றுச்சொல்லை சொன்னால் அந்த அவன் என்று சொல் இம்மிடியட்டாக யாரை சொல்கிறாங்களோ அதைத்தான் குறிக்கும். நவுன் ப்ரோனவுன்ற மாதிரி. ப்ரோனவுன் அது, அவன்றது ப்ரோனவுன். அது ஏன்னா சுற்றுச்சொல் அதுதான் குறிக்கும். எடுத்த உடனே அவன்னு சொல்லக்கூடாது.
அதை வித்தியாசமாக செய்யுள்ள வேண்டுமானால் அவன் சொல்லலாம். முதல்ல சுற்றுச்சொல்லை முதல்ல சொல்லி பின்னாலே இயற்பெயரை சொல்லலாம். இதெல்லாம் இலக்கணங்கள். அதனால் அதெல்லாம் இலக்கணம் பரிமையெடுக்கிறது தெரியாத நல்ல இலக்கணம் தெரிஞ்சவர். அடனப்பட்டதே இல்வாழ்க்கைன்றதையே அவரே அது என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணுறாரு என்றால் அடனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு சொன்னார். வள்ளுவருடைய குரல் அப்படி தான் இருக்குது. இவர் என்ன பண்ணார், அடனப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டார். அங்கே ஒரு ஏகாரம் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டார். அடனப்பட்டது என்று எடுத்துக்கிட்டு அந்த ஏ இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் இல்வாழ்க்கையே என்று அங்கே சேர்க்கிறார். பாட்டில் அடனப்பட்டது இல்வாழ்க்கைன்னு இருக்குது, அடனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு இருக்குது. உரை எழுதுகிற பொழுது அரணனப்பட்டது என்று தான் அந்த ஏகாரத்தை எடுத்து இல்வாழ்க்கையே என்று சொல்கிறார். அதுவே போதும். அறம் என்று சொன்னால் வேறு அறம் கிடையாது, இல்வாழ்க்கை தான் என்பது அல்ல அர்த்தம் அடங்கி போகுது. போதாடு உரைக்கு என்ன பண்ணுறார், அகுதுன்னு வருது இல்லையா, அந்த அகுதம் என்பது ஏனை துறவரமோ எனின், அதை துறவரத்தை சொல்கிறான்ற. அங்கே ஒன்றும் அங்கே பாட்டில் அப்படி ஒன்றும் கிடையாது. குரல் ஏனை நாங்கள் சொன்னால் கூட பரவாயில்ல, அகுதுன்றால. அப்போ அகுதும் என்றால் அடுத்த வரி பிறன் படிப்பது இல்லாயின் நன்றி என்று சொன்னதுனால துறவரம் கூட யாருடைய படிச்சொல்லுக்கும் ஆளாகாமல் அந்த ஒரு துறவி இருந்தான் என்று சொன்னால் அப்போ துறவரம் நல்லது. துறவையாக இருந்து கொண்டு தப்பு பண்ணக்கூடாது, போலி வேடம் அணியக்கூடாது என்று அதுக்கெல்லாம் குரலையே உள்ளே இருக்குது. பசுத்தோல் போர்த்தி இருக்கிறான்லாம் நம்ம பார்க்குறோம், அப்படிலாம் வருகின்றது. அதனால் ஏனை துறவரமோ எனின் என்று அங்கே எழுதுகிறார். அகுது என்பதற்கு துறவரம் என்று எழுதுகிறார். அதனால் என்ன அர்த்தம் என்றால், எப்படி பார்த்தாலும் நமக்கு துறவரம் என்பது உடன்பாடு இல்லை. தமிழருடைய கொள்கை அதே மாதிரி சைவத்தினுடைய கொள்கையும் இல்லறம் தவிர துறவரம் என்பது கிடையாது. நீங்கள் இலக்கணம் படித்தா கூட சரி, தொல்காப்பியத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்னியாசத்தை பற்றி அவர் தனியாக எழுதுகிறாரன்னா எங்குமே சன்னியாசத்தை தனியாக அவர் எழுதுறது கிடையாது. அதாவது இல்வாழ்க்கை அக இலக்கணம் அதெல்லாம் விரிவாக சொல்கிறார். சொல்லிட்டு கடைசி ஒரு குரல் ஒரு சூத்திரம் சொல்கிறார். காமம் சார்ந்த கடைக்கோட்காலைன்னு ஒரு சூத்திரம் சொல்கிறார். அதில் ஏமம் சார்ந்த மக்களோடு துவன்றி என்ற அந்த சூத்திரம் வருது. உரையாசிரியத்துக்கு என்ன எழுதுகிறாங்க என்றால், இல்லறத்திலே இருந்து விட்டு சன்னியாசத்துக்கு போக விரும்பினால் அல்லது வானப்பிரஸ்தத்துக்கு போக விரும்பினால் போகலாம் என்பதை இந்த நூற்பாவிலே குறிக்கலாம் என்ற உரையில் எழுதுகிறாங்க. தொல்காப்பியர் அப்படி சொல்லவே கிடையாது. பொதுவாக காமம் சார்ந்த கடைக்கோட்காலை, ஏமம் சார்ந்த மக்கள் என்றால் அறநெறியோடு பெருமானை எண்ணுகின்ற அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, நாம் சங்கமம் சொல்கிற அடியார் கூட்டம், அது மாதிரி தான் அவர் பொதுவாக சொல்கிறார். அது துறவை என்றோ வானப்பிரஸ்த நிலை என்றோ அவர் சொல்லலை. அது ஏன்னா நமக்கு அது உடன்பாடு கிடையாது. இல்லறம் அப்படியே நமக்கு வீடு பேர் தான். மனைவி இருந்தால் என்ன, இல்லை விட்டு என்ன, அப்படி வீடு பேர் நமக்கு இருக்குதுன்றது நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அங்கே இல்லறத்தில் பிரம்மச்சரியாக இருக்கணும், அது 48 ஆண்டு காலம் பிரம்மச்சரியமாக இருக்கணும், 48 வயதுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் வானப்பிரஸ்தத்துக்கு போகணும், மனைவியோடு வானப்பிரஸ்தம் போகணும், அப்புறம் அங்கேருந்து மனைவி விட்டுட்டு தனியாக போகணும், சன்னியாசத்துக்கு போகணும். இந்த 4 நிலை நமக்கு இருக்குது. அது எங்குமே நமக்கு இலக்கணமோ இலக்கியமோ அந்த மாதிரி முறையில் நமக்கு சொல்லவில்லை. இல்லறத்தை சிறப்பித்து சொல்லியிருக்கிறாள் பார்க்கும். அதைத்தான் திருமந்தத்தை பார்க்கும். பரியங்க யோகம்னு ஏன் சொல்கிறார், அது இல்லறத்தாருக்கு உரியது. கட்டிலே இருக்கின்ற அந்த உறவு என்பது இல்லறத்தாருக்கு உரியது. அந்த இல்லறத்திலே நீங்கள் யோகம் செய்யலாம். ஏதோ துறவிகள் தான் யோகம் செய்கிறாள்னு சொல்ல வேண்டாம். இல்லறத்திலே முயன்றால் அந்த பரியங்க யோகத்தினாலே பெருமானை நாம் அடையலாம் என்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லி வருகிறார். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இல்லறத்தில் அந்த 16ஆம் பாட்டில் இல்லறத்தில் நிராதார யோகம்ன்றார் பாருங்கள். நமக்கு அஷ்டாங்க யோகம் ஒன்று இருக்குது, நிராதார யோகம் 3ஆம் தந்தத்தில் கலைநிலை என்ற நிராதார யோகம் சொல்லப்படுது. எனவே நிராதார யோகத்தில் இன்று அதனால் வியாபக உணர்வு நமக்கு வரும். உணர்வை பெற்றிருந்தோர் யாராலும் இருக்கிறார்களா? இல்லறத்திலே இருந்து நிராதார யோகத்திலே வியாபக உணர்வை பெறுகிறார்களா என்றால் அயன், மால், நந்திகணங்கள் ஆகிய யாவரும் அத்தகையோர். பிரம்மனுக்கு எவ்வளவு சிறப்பு கொடுக்கிறார் பாருங்கள். இல்லறத்திலே இருக்கிற பிரம்மன் என்று சொன்னால் அவன் இல்லறவாதி, ஆனால் பிராசார யோகம் செய்கின்றவன். திருமாலப்படி அசபா மந்திரத்திலே அவர் உறக்கம் நிலையிலே அறிதுள்ளி இருக்கின்றார். அசபா மந்திரம் அவருக்கு உரியது. நந்திகணம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நந்தி தேவர் சாருவம் பெற்றவர். அவருக்கு கூட இருக்கிற துணைகள் எல்லாம் சிவகணங்கள் எல்லாம் நந்திகணங்கள். எல்லோருமே பெருமானுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள். நிராதார யோகத்தை யோக நிலையிலே வல்லவர்கள் என்று அதெல்லாம் சொல்கிறார். அயனாயிருந்தாலும் சரி,
திருமாலார் இருந்தாலும் இவர்களெல்லாம் யோக நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் மேலாம் தலத்தினில் விரிந்தவர் யார்? மேலாண்ட தலம் என்று சொன்னால் வியாபக உணர்விலே நிராதார யோக நிலையிலே இருக்கின்றவர்கள் யார் என்றால் மாலாம், திசைமுகன், மானந்தி இவரெல்லாம் ஆவார். 4ஆம் நிலத்தில் அது 4ஆம் ஸ்தானம் துரியமூர்த்தி என்பார்கள். அங்கே சொல்றார் நடுவான அப்பொருள். இவரெல்லாம் துரியமூர்த்தியாகிய சிவனை உணர்ந்து 4ஆம் தரம் 4ஆம் தானம் 4ஆம் தானம் என்றால் துரிய நிலை. ஜாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி 3 நிலை. 4ஆவது உறக்க நிலை துரிய நிலைன்னுவாங்க. அந்த துரிய நிலையில்தான் பெருமான், அவர் துரிய மூர்த்தி என்றவருக்கு பெயர். 4ஆம் தலம். இந்த 4ஆம் தலத்திலே துரியமூர்த்தியாக இருக்கிற சிவனை உணர்ந்து அவனையே பரம்பொருளாக தம் துணவியருக்கு உணர்த்தினார்கள். தாங்கள் உணர்ந்தது மட்டுமல்ல, கலைமகள், திருமகள் இவளை பற்றி சொல்கிற பொழுது புராணங்கள் அப்படி சொல்லுவாங்க. உமையம்மை வீற்றிருக்கிறாள், சிவசக்தியாக இருக்கிற உமையம்மை வீற்றிருக்கிறாள். 2 பக்கமும் இருந்து கலைமகளும் திருமகளும் கவரி வீசுகிறார்கள், தோழிமார்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் புராணங்களில் வரும். அப்போ என்ன அர்த்தம் என்றால், தாங்கள் வணங்குவது மட்டுமல்ல, சிவசக்தியை நீங்கள் வணங்க வேண்டும் என்று தங்களுடைய சக்தியாக இருக்கிற கலைமகள், திருமகள் போன்றவருக்கு சொல்லுகிறாள் என்றால், இல்லறத்திலே இருக்கின்றவர்கள் பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா அடியாருடைய மனைவிமார்கள் எல்லாம் அவருடைய அதே நிலையில் நின்றவர்கள். நாயன்மார்கள் எப்படி இருந்தார்களோ அதற்கு சற்று மாறுபடாமல் இருந்தவர்கள் பார்க்கிறோம். திருநீலகண்ட கோயவனாருடைய புராணத்தை அவர் சேக்கிழார் பாடுற பொழுது தெரிஞ்சுதான் பாடுறார். கணவன் மேலே ஏதாவது ஒரு குற்றம் கண்டு மனவேறுபாடு மனைவிக்கு ஏற்பட்டால் அது ஒவ்வொரு செயலையும் வெளிப்படும். நீங்கள் பார்க்கலாம், வீட்டில் மனைவிமாரில் கிட்ட கோச்சுங்கிறாங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா அந்த காஃபியை கொண்டாந்து வைக்கிற பொழுதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை கொண்டாந்து டொக்குன்னு வைப்பாங்க, வழக்கமாக டொக்குன்னு வைப்பாங்க. வழக்கமாக இருந்தால் கையில் கொடுப்பாங்க, இல்லாமல் மேஜையில் வச்சாலே சரி இன்னும் கோபம் தீரலை என்று தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் அவர் சேக்கிழார் பார்த்தவர் தானே. அதனால் அவர் சொல்கிறார், அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய கோபம், திருநீல கோயவனார் மேலே எவ்வளோ பெரிய கோபம், தவறு செய்து விட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி திருநீலகண்டத்தின் மேலே ஆணையிட்டிருக்கிறார், தொடாதேன்னு ஆணையிட்டிருக்கிறார். அவர் அதே மாதிரி எம்மை என்றதனால் மற்ற மாதார் தம்மை மனத்தினும் தீண்டன்னு ஒதுங்கி இருக்கிறார். அதெல்லாம் சரி. ஆனால் எப்படி நடந்தார்கள் என்று சொன்னால், இல்லறத்திலே இருப்பதாலே கணவனுக்கு வேண்டுவையெல்லாம் பொருந்துவ போற்றி செய்துன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அவங்க என்ன செய்ய, ஏன்னா குயவனார் என்று சொன்னால் மண்ணை பிசைஞ்சு கொடுக்கணும், தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கணும், பானைகள் எல்லாம் கொண்டு வந்து அடுக்கணும், இதெல்லாம் வேலை இல்லையா? அதுவும் பானை ரொம்ப ஜாக்கிரதையாடும், கோபத்தோடு போட்டால் பானையெல்லாம் பானையும் போயிடும் என்றால் பொருந்துவ போற்றி செய்துன்றார். கணவன் மேலே அந்த வெறுப்பு இருக்குது அவருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் அவனுக்கு நாம் மனைவிக்கு வேண்டிய அந்த கடமைகளை செய்ய வேண்டும் என்று செய்கிறார் என்று அங்கே சொல்லுகிறார். அதே மாதிரி தான் எல்லா நாயன்மாரையும் பார்த்தீங்கன்னா, சிறுத்தொண்ட நாயனார் என்று சொன்னால் தாய் அப்பா பேசியிருக்கிறாங்க காஞ்சிபுரத்தில். அதாவது பெருமான் என்ன சொல்கிறான், 5 வயது சிறுவனாக இருக்கணும், ஒரே மகனாக இருக்கும். எல்லாம் கண்டிஷன் வேறு போடுற, கண்டிஷன் போட்டால் யாருக்கு வருது என்றால் அவருக்கு தான், சிறுத்தொண்டனுடைய மகனுக்கு தான் அதெல்லாம் பொருந்துது. 5 வயது இருக்கிறான், ஒரே மகனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அங்கே அவர். அதெல்லாம் இருக்கலாம், தாய் பிடிக்க தந்தை அறியணுன்ற. தந்தையாக இருந்தால் கூட அவர் சிறுத்தொண்டனார், அவர் எல்லாம் போர்க்களத்தில் போய் சண்டை போட்டு கழுத்தை கொண்டு அறிஞ்சு கொண்டாந்துடுவார். தாய் பிடிக்கணும், தந்தை அறிய வேண்டும்ன்றார். அங்கே என்ன உள்கருத்து என்றால், தாய் பிடிப்பது மட்டுமல்ல, அது உணவாக சிவனடியாருக்கு உணவாக போகுது. எனவே தாய் தந்தை இருவருமே உள்ளன்போடு செய்யணுன்றான், அந்த உள்ளன்பு வேண்டும்ன்றான். அதுதான் அப்போ அந்த காலத்தில் பேசியிருக்காங்க. அதாவது தாய் தந்தை ஒரு மகனை கூட காசு கொடுத்து வாங்கி விடலாம், அல்லது ஏதோ ஒரு காசுக்காக கூட பிள்ளையை அறியலாம். ஆனால் அறிகின்ற பொழுது உள்ளத்தில் அன்பு வரணும் இல்லையா? அது வருவது கஷ்டம். எவ்வளோதான் நீங்கள் பொருள் கொடுத்தாலும் தாய்க்கோ தந்தைக்கோ அது வராது. ஆனால் அந்த நிலையும் அடைந்தார்கள் சிறுத்தொண்டரும் அவருடைய மனைவியும். அந்த உள்ளன்போடு அவர்கள் செய்தார்கள் என்பதுதான் சிறப்பு என்று அவங்க சொல்வாங்க. சிறுத்தொண்டர் அறிந்தார் என்று வாளால் மகவறிந்து ஊட்டவல்லேல் அல்லது ஏன் அவர் பாடுறார் என்றால், உள்ளன்போடு தாயும் பிடித்து கொண்டிருந்தார்கள், தந்தை அறிந்தான் என்று பார்க்கும். அந்த மாதிரி இருக்கின்ற சிறப்பு தான் இல்லறத்தில். அதனால் இல்லறத்திலே கணவனுக்கு என்ன சிறப்போ அதே சிறப்பு தான் மனைவிக்கு நாம் சொல்லுகிறோம். திருவள்ளுவர் இல்லான்
நமக்கு தமிழில் சொல்லே இல்லான்னு கிடையவே கிடையாது. இல்லாள் என்ற சொல் தான் நமக்கு இருக்குது. அதுவே நம்முடைய தமிழருடைய பெருமையை காட்டுறது. பெண்களுக்கு எந்த உரிமை கொடுத்துருக்கோம், வீட்டில் எவ்வளோ உரிமை கொடுத்துருக்கோம் என்றால், இல்லறத்தை இவர் தான் நாம் தான் நடத்தணும், சம்பாதிக்கிறதுலாம் நாம் தான். பாரதியார் கூட ஒற்றை குடும்பம் தனிலே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை என்று பாடுறார். ஆனால் இல்லாள் என்ற சொல் நமக்கு கிடையாது, இல்லாள் என்று பார்க்கிறோம். அதுபோல் இல்லறத்திலே சமபங்கு இருவருக்கு உண்டல்லவா, அது யோகத்திலும் உண்டுன்றார். இந்த பரியங்க யோகத்திலும் அது இருவருக்கும் சமம் என்று சொல்கிறார் அயன். எனவே அவனையே பரம்பொருளாக துரியமூர்த்தியாக பெருமானை எண்ணி தம் துணையாருக்கு உணர்த்தினார்கள். மேலா உரைத்தனர் மின்னடையாள், கடைசி வரியிருக்கு இல்லையா, மேலா உரைத்தனர் மின்னடையாளுக்கு அந்த பொருளை துரியமூர்த்தியாக இருக்கிற சிவபெருமானை பற்றி சிறப்பையெல்லாம் தன்னுடைய மனைவிக்கு சொன்னார்கள். இவரெல்லாம் எனவே அத்துணைவியரும் தன் துணைவர் செயலை ஓர்ந்திருந்தார்கள். துணைவருடைய செயலாக இருக்கிற பரியங்க யோகத்தை அவளும் விரும்பியிருந்தார்கள், மனைவிமார்களும் விரும்பியிருந்தார்கள். துரியம் இங்கு யோக துரியம்னு எழுதுகிறார். நம்ம அன்றைக்கே சொன்னது துரியம் என்றால் இங்கே யோக துரியம் என்ற அர்த்தம். ஏனென்றால் சாதாரணமாக நம்ம தூங்குறோம் இல்லையா, அது கேவல துரியம் என்பார்கள். அதாவது ஜாக்கிரம் சொப்பனம் சுடுத்தின்னு சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகின்ற தூக்கம் வருது இல்லையா, அந்த தூக்க நிலை இருக்கிறது, அது கேவல துரியம் என்பார்கள். இது யோக துரியம், நிராதார யோகத்தில் இருக்கின்ற யோக துரியம் என்று வித்தியாசப்படும். ஆனால் அது வேறு இது வேறுன்றார். எனவே துரிய நிலை 4ஆம் நிலையத்திலே இருந்து துரிய நிலை ஜாக்கிரம் முதலிய 4 யோகத்தில் முறையே, ஜாக்கிரம் சொப்பனம் இருக்கு இல்லையா, அது யோகத்தில் முறையே ஹிருதயம், கண்டம், உச்சி, நிராதாரம் என்பவை இடமாக நிகழும். ஜாக்கிரம் என்பது இருதயம். ஏன்னா நிராதார யோகம் எங்கிருந்து ஆரம்பிக்கும், அஷ்டாங்க யோகம் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா மூலாதாரத்திலிருந்து ஆரம்பித்து புருவ நடுவிலே முடியும். நிராதார யோகம் என்றால் இதயத்தில் தொடங்குகிறது. ஜாக்கிரம் என்பது இதயம், கண்டம் இருக்கு இல்லையா, அதுதான் சொப்பனம், சுடுச்சி என்றால் அது உச்சி, அதற்கு மேல் இருக்கிற நிராதாரம் விபாரசாந்தம் என்பது துரியம் என்று, அந்த துரிய நிலையிலே சென்றால் பெருமானுடைய அருள் சிவசக்தி நமக்கு கிடைக்கும் என்று. இதனால் உயர்நிலை வானவர்களெல்லாம், அதாவது உயர்நிலை வானவர்கள் சொன்னால் திருமால், அயன் இவளெல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர்கள். அவளெல்லாம் பரியங்க யோகத்தால் அந்நிலை இழவாது நிற்றல் கூறுமுகத்தால் அவ்யோகப் பயன் தெரிவிக்கப்பட்டது. அயனாக போகிறார்கள், திருமாலாக போகிறார் என்பதெல்லாம் சிவஞான சித்தியாரில் அதிகாரம் பெறுவது அவருடைய பெரிய புண்ணியத்தினாலேன்னு சொல்கிறார். புரைத்து அதிகாரம் செய்வது புண்ணியத்தினாலேன்னு அவர் பாடுறார். அந்த புண்ணியத்தினால் அந்த பதவி கிடைத்தாலும் தக்க வைப்பது எப்படி என்று சொன்னால், இது போன்ற யோக முறையிலே நிராதார யோகத்தில் இருந்து கொண்டு அவர்கள் துரியமூர்த்தியை வணங்குகிறார்கள். எனவே அந்த யோகத்திலும் அவர்கள் வல்லவர்களாக இருப்பதால் தான் அந்த பதவி அவர்களுக்கு இருக்கிறது என்று நாம் சாதாரணமாக மாலைன்னு நம்ம சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம தேடி பார்த்தாங்க காண முடியலன்னு சொல்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அவர்களும் உயர்ந்த நிலையில் தான் இருக்கிறார்கள் தான் அவர்களுக்கு உயர்ந்த நிலையாக இருக்கின்ற பிரம்மனையும் திருமாலையும் இந்திரன் நந்தியெல்லாம் அவர் எடுத்து காட்டுகிறார்னு பார்க்கணும். அதோடு அந்த 16வது மந்திரம் முடிந்தது. 17வது தான் இன்றைக்கு நாம் படிக்கணும். மின்னிடையாளும் மின்னாளனும், மின்னாளன் சொல்கிறார், மின்னாளனும் கூட்டத்து பொன்னிடை வட்டத்து உள்ளே புகப்பெய்து தன்னோடு தன்னை தலைப்பெய்ய வல்லாரையில் மண்ணிடை பல்லு ஒழி வாழலாம், மண்ணிடை பல்லு ஒழி வாழலாம். அந்த மின்னாள் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இல்லாள், இல்லாள் என்பது பெண்ணுக்கு சொல்லுகின்ற ஒரு பெயர். வீட்டை ஆளுகின்ற மனைவிக்கு இல்லாள் என்று சொல்லலாம். இங்கே அவர் மின்னாள் அப்படின்றார். மின் போன்ற இடையுடைய பெண் மின்னாள் என்று அவர் சொல்கிறார். அது துணைவியை குறிக்கும். துணைவனும் துணைவியும் தாம் கூடுகின்ற காலத்திலே உறவு கொள்ளுகின்ற பொழுது உள்ளத்தை ஆக்ஞை முதலிய மேலிடங்களிலே, ஆக்ஞை முதலிய மேலிடங்களை வைத்து பொருந்த வைத்து அங்கு விளங்குகின்ற சிவனுடன் தங்களை ஒன்றுபடுத்த வல்லவரானால், போக நிலையிலே இருக்கின்ற நீங்கள் யோக நிலையிலே பெருமானை எண்ண வேண்டும். இந்த மாதிரி நிலையெல்லாம் தான் சுந்தர பெருமான் இருந்தார் என்று சேக்கிழார் சுருக்கமாக பாடுறார். பன்னாலும் பயில் யோக பரம்பரையில் பொலிந்தார். பன்னாலும் அவர் இருந்தார், பறவையோடு தான் சேர்ந்திருந்தார். அது யோக பரம்பரையாக அந்த உறவின் பொழுது கூட ஆக்ஞையிலே சிவனோடு கலந்திருந்தார் என்றால், சுந்தரரும் கலந்திருந்தார், பறவையாரும் கலந்திருந்தார் என்று 2 பேரும் அந்த நிலையில் இருந்தார்கள் என்று தான் நாம் சொல்லணும். அதனால் அப்படி இருந்தால் இந்த உலகத்திலும் பல்லூழி காலம் வாழலாம். உறவு கொண்டு யோக மோகத்திலே இருக்கிற பொழுது
போகத்திலே இருக்கிற பொழுது ஆக்ஞை இருக்கின்ற யோகத்திலே இருந்தால், சிவனோடு இருந்து அவருடைய அருளை பெற்றுக் கொண்டிருந்தால் உலகத்திலே பல நாள் நமக்கு வாழ முடியும், வாழ்க்கை வாழ்நாள் நீட்டிக்கும். அந்த மற்றபடி விண் என்றால் பெண்டுன்னு அர்த்தம். பொன்னிடை வட்டம்னு எழுதியிருக்கிறார் பாட்டில், அது பொன்னம்பலம். ஆக்ஞை முதல் மேலே உள்ளவை புகப்பெய்தற்கு உள்ளம் என்பதை வருவிக்கின்றார். எல்லாத்துக்கும் உள்ளம்னு ஒரு சொல் அங்கே இல்லை. உள்ளம் ஆக்ஞை முதலாக செல்ல வேண்டும் என்று அதை சேர்த்துக்கணும். விண்ணிடை பல்லூழி வாழ்தல் இயல்பாகவே பெறப்படுதலால் இந்த மாதிரி இருந்தால் விண்ணுலகத்திலே பல நாள் வாழலாம், யோக நிலையை போகிறவர்கள் மேல் உலகத்திலே நீண்ட நாள் வாழலாம் என்று வருது. அங்கே மட்டுமல்ல, மண்ணிலும் வாழலாம். அதனால்தான் மண்ணில் நல்லவண்ணும் வாழலாம், அப்புறம் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஒரு குறைவில்லை என்று ரெண்டையும் இணைத்து பாடுகிறார். யோக நிலை இருக்கின்றவர்களுக்கு விண்ணுலகத்திலும் வாழ்ப்பு உண்டு, மண்ணுலகத்திலும் நீண்ட நாள் வாழ்நாள் உண்டு என்று அவர் சொல்கிறார். மண்ணிடை பல்வழி வாழ்தலும் என்றார். இம்மந்திரம் மூலம் அப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்க, அதாங்க எழுதியிருக்கிறேன். இம்மந்திரம் மூலம் நாயனார் துணைவன் துணைவி இருவருக்கும் ஒப்பக்கூறியதனால் பரியங்க யோகம் பெண்டிற்கு உரித்தாதல் பெறப்பட்டது. இந்த பாட்டு எப்படி நமக்கு சொல்லியிருக்கிறார் என்றால், மின்னிடையாளும் மின்னாளனும், மின்னிடையாளர் இருக்கிற பெண்ணும் மின்னாளனாக இருக்கின்ற ஆணும் கூட்டத்திலே உறவு கொள்ளுகின்ற பொழுது ஆக்ஞையிலே பெருமானை எண்ண வேண்டும் என்பது ஆணுக்கும் உரியது பெண்ணுக்கும் உரியதுன்னு சொல்கிறதுனால பரியங்க யோகம் என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் உரியது என்பது சொல்லுகிறார் என்று அதுவரையில் எழுதிட்டாங்க. இதனால் சிவநெறியை மெய்நெறியை இருபாலாருக்கு உரித்தாதல் கூறப்படல் அறியலாம். வேதங்களில் பெண்களுக்கு இந்த உரிமை கொடுக்கலை, ஆண்களுக்குத்தான் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் சிவநெறியிலே பார்த்தீங்கன்னா யோக நிலை பரியங்க யோகத்தை கூட பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு சிறப்பு. அதனால் காரைக்கால் அம்மையார், அதை போன வகுப்பில் சொன்னேன், காரைக்கால் அம்மையார் தாம் கணவனோடு வாழ்ந்த காலத்தில் தம் உடம்பை அவனுக்காகவே தசைப்புதையாக சுமந்து நின்றமை திருத்தொண்டர் புராணத்தால் அறியப்படும். அக்காலத்து அவர் பரியங்க யோகமுடையராக இருந்தமை உய்த்து உணர்ந்து கொள்ளப்படும் என்று ஒரு தனி பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. அதாவது அந்த குலசேகரப்பட்டினம், இப்போ சொல்கிற குலசேகரப்பட்டினம் அந்த எல்லை தான், அதாவது திருநெல்வேலி பக்கம். அங்கே தான் போய் பாண்டி நாட்டில் தான் போய் காரைக்கால் அம்மையாருடைய கணவன் வேறு பெண்ணை மணந்து கொள்கிறான். அந்த பெண் மூலமாக ஒரு பெண்ணும் அவருக்கு பிறக்கிறது. அந்த குழந்தையையும் அந்த மனைவி புது மனைவி அவரை அழைத்து கொண்டு காலில் வந்து விழறான். காரைக்கால் அம்மையார் திடுக்கிட்டு போகிறாங்க. அவனோடு சேர்ந்து வாழ்வதற்காக வந்தால் அவன் காலில் விடுறான். அங்கே சேக்கிடார் சொல்கிறார், ஈங்கு இவனுக்காக தாங்கிய வனப்புன்ற, ஈங்கு இவனுக்காக தாங்கிய வனப்புன்னு ஏன் சொல்கிறாருன்னா, உடம்பு தசைப்புதியாக அவர் எண்ணினாரே தவிர உடம்பு போகத்திற்குரியது அடகுக்குரியதெல்லாம் அவர் எண்ணலை. ஆனால் அது கணவனுக்குரியது. கணவனுக்குரியதாக இருப்பதாலே இப்போ கணவன் இல்லை, அங்கே காணும், போயிட்டான், மீண்டும் வரப்போகிறான் என்றுதான் அந்த உடம்பை காத்து கொண்டிருக்கிறான்னு பார்க்கிறோம். பாண்டிச்சேரியில் பேசுகிற போது ஒரு செய்தி சொன்ன ஞாபகம் எனக்கு வருது. சிலப்பதிகாரத்தில் 7 பத்திரிகளை பற்றி சொல்கிறா கண்ணகி. மதுரை எரிப்பதற்கு முன்னாலே நான் பூம்புகார் நகரத்திலிருந்து வந்திருக்கிறேன், அந்த பூம்புகாரில் 7 பத்திரிகள் இருந்தார்கள் என்று வரிசையாக 7 பத்திரிகள் பெயரை சொல்கிறார். அந்த வரலாற்றை சொல்லி அங்கே பட்டின பாடுறான். கண்ணகி வஞ்சினம் உரைக்கிறான். அதில் ஒரு பெண் என்ன, ஒரு பத்தினி பெண் யாருன்னு சொன்னால், தன்னுடைய கணவன் வியாபாரத்திற்காக கடல் கடந்து போயிட்டான். அவள் தனியாக இளம்பெண் தனியாக இருக்கிறான். அந்த இளம்பெண் தனியாக இருப்பதால் எதிர் வீட்டில் ஒரு இளைஞன் இருக்கிறான், அவளையே பார்த்துட்டு இருக்கிறான். அவளுக்கு சங்கடமாக இருக்குது. கணவனுக்கு என்று உரிமையாக இருக்கின்ற அழகை இன்னொருவன் பார்க்கிறானே, இன்னொரு ஆடன் பார்க்கிறானே என்று என்னுடைய கணவன் வருகின்ற வரையில் என்னுடைய முகத்தை நான் குரங்கு முகமாக மாற்றுகிறேன்னு குரங்கு முகம் மாற்றிட்டான். கணவன் வருகின்றவர்கள் குரங்கு முகமாக இருந்து கணவன் வந்த பின்னாலே குரங்கு முகத்தை நீக்கினார். அப்படிப்பட்ட பத்திரி பெண் புகாரில் இருந்திருக்கிறாள் என்று வருது. நான் தான் சொன்னேன், சிலப்பதிகாரத்தில் இன்னொரு ஆடவன் நீள் நோக்கம்னு அது அழகாக சொல்கிறார். நீள் நோக்கம்னு பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நீள் நோக்கம்ன்ற அந்த நீள் நோக்கத்திற்காக தன்னுடைய முகத்தை குரங்காக மாற்றிக்கொண்டு மீண்டும் கணவன் வந்தவுடனே அந்த குரங்கு முகத்தை மாற்றிக்கொண்ட பத்தினி பெண் என்று சொல்கிறாங்க. அது சிலப்பதிகாரத்தில் சிறப்பு தான். ஆனால் காரைக்கால் அம்மையார் எவ்வளோ ஆற்றல் உடையவங்க. விரும்பி இருந்தால் கணவன் இல்லை என்றவுடைய உடனே அப்பொழுதே அவங்க எலும்பாக போயிட்டுருக்கலாம். ஆனால் கணவனுக்காக வைத்திருந்தார்கள். ஈங்கு இவனுக்காக தாங்கிய வனப்பு, அந்த தசைப்புதை நீங்க வேண்டும் என்று தான் அங்கே கேட்கிறார். ஏன்னா இனிமேற்பட்டவன் கணவனாக இல்லைன்னு.
காலில் விழுந்து விட்டதாலே இல்லறம் கிடையாது, அவனுக்காக இனி இந்த அழகு இருக்கக்கூடாது என்று உடனே அதை நீக்குகிறார் என்றால் உடனே அது மாறுகிறது என்றால் எவ்வளவு பெரிய யோகத்திலே வல்லவராக இருந்திருக்கிறார், எவ்வளவு தூரத்திற்கு பெருமான் மேலே அவர் எண்ணி பற்று வைத்திருக்கிறார். அதாவது நமக்கு இந்த இன்னைக்கு சொல்ல வேண்டியது ஒரு வகுப்பில் நேரம் கிடையாது. சிவஞான சித்தியாரில் சாமு சித்தர்னு வருது. பண்டை நெல் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டர் என்று வருது. அந்த சாமு சித்தரில் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய காரைக்கால் அம்மையார். சாமு சித்திர பிறந்தவுடனே பிறந்து மொழிபெயன்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன்னு பாடுறார். அப்போ பிறந்ததிலிருந்தே அவர் சாமு சித்தராக இருந்திருக்கிறான்னு பாரு. ஆனால் அவர் எல்லாம் வல்லவராக பெருமான் அவருடைய ஆற்றல் அவருடைய அருள் அவருக்கு எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. அதனால் கணவன் விரும்பவில்லை என்றவுடனே அந்த உடம்பை மாற்றிக்கொண்டார் என்றால், காரைக்கால் அம்மையார் புராணத்தை படிக்கிற பொழுதே நாம் என்ன பண்ணணும், ரொம்ப அழகான குழந்தையாக பிறந்திருக்கிறார். சேக்கிழார் சொல்கிறார், புனிதவதியார் ரொம்ப அழகான குழந்தையாக இருக்கிறார். அழகு மட்டுமல்ல, பெரிய செல்வந்தர், பணக்கார குடும்பம், வாணிக குடும்பம், ஒரே குழந்தையாக இருக்கிறார் என்றால் அந்த பெண்ணை மணப்பதற்கு எத்தனை பேர் போட்டி போட்டிருப்பான். ஆனால் அந்த அம்மாவுக்கு சின்ன பொழுதிலிருந்தே திருமண வாழ்க்கையிலே ஈடுபாடு இல்லை. அதுதான் குறிப்பாக சொல்கிறார். அந்த அம்மாவே பாடுறான், பிறந்து மொழிபெயன்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின்று சேவடியே சேர்ந்தேன். இவருடைய காதல் அன்பெல்லாம் உங்கள்கிட்ட தாமா இருந்தது என்று பாடினால், இன்னொரு ஆடவனிடத்திலே அல்லது இல்லறத்திலே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த அம்மாவுக்கு இல்லை. ஆனால் இந்த காலம் வந்தால் சொல்லிவிடுவாங்க, எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் சொல்ல முடியாது. எனவே பெற்றோருடைய வற்புறுத்தலுக்காக அல்லது பெற்றோருடைய எண்ணத்திற்காகத்தான் அவர் திருமணம் புரிந்து கொண்டார். அவருக்கு அரைகுறை மனத்தோடு தான் திருமணத்தை புரிந்து கொண்டார். அது பெருமானுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணார், அவருக்கு உரிமையாக இருக்கின்ற மாதிரி இல்லாமல் நேர்மாறான ஒரு ஆடவரை கணவனாக கொடுத்தார். அவனுக்கு பக்தியும் கிடையாது. அதை சேக்கிரார் குறிப்பாக சொல்லான்னு சொல்லுவாங்க. காளை மயில் என்று 2 உதாரணம் சொல்லுவார். அவன் காளை, இவள் மயில் என்றால் காளைக்கு மயிலுக்கும் பொருத்தம் கிடையாது அல்லவா. அதை குறிப்பாக சேக்கிரார் சொல்லுகிறார். பொருத்தமில்லாத இல்லறம் என்று சொல்கிறான்னு எழுதுவாங்க. பாலூர் கண்ணப்ப முறையார் தான் அப்படி எழுதியிருக்கிறார். அது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பாலூர் கண்ணப்ப முதலியார் எழுதுகிற பொழுது நான் ரொம்ப முன்னால் படிச்சிருந்தான். நான் காரைக்கால் அம்மையாருடைய இல்லறம் சிறந்த முறையில் நடக்காது, வாழ்க்கை சிறந்ததாக இருக்காது என்பதற்கு தொடக்கத்திலேயே காளைக்கும் மயிலுக்கும் கல்யாணம் செய்து விட்டார் என்று வருது. அப்போ காளை மயில் என்று உதாரணம் சொன்னதுனாலே அது திருமணம் சரியாக இல்லை, வாழ்க்கை இல்லை, சரியாக அமையாது என்பதை குறிப்பாக சேக்கிழார் சொல்கிறார் என்று பாலூர் கண்ணப்ப முறையார் எழுதியிருக்கிறார். அது நமக்கு தெரியும். நான் அப்பா கிட்ட நான் சொன்னேன் ஒரு முறை, இது மாதிரி அவர் எழுதியிருக்காருப்பான்னு சொன்னேன். அப்பா சிரிச்சுட்டே சொன்னாங்க, அங்கே அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்றால், ஆண்களுக்கு சிறப்பாக சொல்கிற பொழுது காளைன்னு சொல்லுவாங்க, பெண்களில் அழகு வாய்ந்த பெண்களை எல்லாம் மயில்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறாரு, காளை அவனும் ஆடவன், நல்ல இளைஞன், அதனால் அவனை காளை என்னார். இங்கே மயில் என்று சொல்கிறார். ஏன்னா அழகு வாய்ந்தனாலே மயில் என்று சொல்கிறார். அதுதான் வைத்துக்கணும், அங்கே அவசியம் கிடையாது. ஆனால் வேறு பல இடங்களில் அவன் பொருத்தமில்லாதவன் என்று தெரியுது இல்லையா. அதாவது 2 மாம்பழம் கொடுக்குறான், இதை கொண்டு போய் வீட்டில் கொடுன்னு தான் முதல்ல அதை படித்த பார்த்தா தெரியும். வரலாற்று பார்த்தீங்கன்னா, கடையில் உட்கார்ந்துருக்கிறான், அவனை பார்ப்பதற்கு சில நண்பர்களோ இருந்தனர் வருகிறார், உறவினர் வராங்க, அவங்க 2 மாம்பழம் கொண்டாடுறான். அந்த மாம்பழத்தை கொண்டு போய் கொடுப்பா என்று, வீட்டை கொடுப்பா என்று வேலையாட்கிட்ட கொடுத்தனுப்புறான். அந்த இடத்துல வீட்டில் கொண்டு போய் கொடு என்று சொல்லுறார் சேக்கிழார். அதே மாதிரி அவன் போய் கொடுத்துட்டான். அடுத்து என்ன சொல்கிறார், அந்த சிவனடியார் வரார் இல்லையா, சிவனடியார் வர்றபொழுது அங்கே காய்கறி ஒன்றும் சமைக்கல, வெறும் சாரம் தான் இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னு பார்க்குற பொழுது, சரி 2 மாம்பழம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மாம்பழம் கொடுக்கலான்னு சொல்கிற பொழுது அங்கே என்ன சொல்கிறார் சேக்கிழார், அந்த இல்லறத்தாராக இருக்கின்ற கணவன் இருக்கின்றானே, அவன் வீட்டுக்குள்ளே வைக்க என்று சொன்ன மாங்கலின்ற இல்லறத்திலே கொண்டு இருக்கின்ற அதை வைக்க, இல்லத்து வைக்க என்று சொன்னான்னு அங்கே சொல்கிறார். அப்போ அவன் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான் என்றால், அங்கே சொல்லலை, அதை வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்லியிருக்கான், டே 2 மாம்பழம் ஒழுங்காக எடுத்து போய் அவங்க கூப்பிட்டு அதை வச்சிருக்க சொல்லு, அப்படி தான் சொல்லியிருப்பான். அதாவது நீ சாப்பிடக்கூடாது, ஒரு படத்தை நீ சாப்பிட்டு போகிறேன்னு வச்சிருக்கு என்று சொல்லியிருக்கான்னா, அவன் மனைவி மேலே எவ்வளோ பற்றுடன் இருந்திருப்பான் என்று தெரியுது. அப்போ அது ஒன்று, அதெல்லாம் குறிப்பாக சொல்கிறான் சேக்கிழார். அதே மாதிரி சாப்பிட்ற பொழுது அழகாக சுவையாக இருக்குது பழம், சுவையான மாம்பழம் நல்லா இருக்குதுன்னு என்ன பண்ணணும், நீ சாப்பிடணுன்னு, நல்லா இருக்குது சாப்பிடுன்னு சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்குது அதையும் கொண்டாந்து வெயின்றான். எவ்வளோ மோசமானவர்கள் நமக்கு தெரியுது இல்லையா. இன்னொன்று சொல்லுவாங்க, அதை நம்ம சொன்னாலும் சொல்லணும்னு பரவாயில்ல, வந்தான் கடையிலேருந்து வந்தான், நேராக குளித்தான், போய் உட்கார்ந்தான் சாப்பாட்டு. அவர் சொல்கிறாரு சேக்கிழார்,
அவர் எழுதுவாங்க சில பேர், குளிச்சானே விபூதி இட்டானான்னு கேட்பாங்க. இடநிலையாக வந்தான், கடையிலேருந்து வந்தான், குளித்தான், விபூதி திருநீர் அடைந்து கொண்டு போய் உட்காரணும்னு இல்லையா? அதை சொல்லலை, சேர்க்கிறார் சொல்லலை. குளித்தான், நேராக நீராடி விட்டு நேராக போய் சாப்பாட்டு உட்கார்ந்தான்னா அவன் எவ்வளோ சாப்பாட்டு பிரியன், திருநீர் அணிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை, அவன் அது எண்ணவில்லை என்றால் இதெல்லாம் தான் நேர் மாறாக காரைக்கிழமையாருக்கு வாய்த்த கணவன். அது கொஞ்ச நாள் தான், அப்புறம் போயிட்டா நமக்கு தெரியுது இல்லையா? அதனால பெருமானை என்ன செய்தார், கொஞ்ச நாள் இருந்தான். அந்த கொஞ்ச நாள்ல அந்தம்மா பரியங்க யோகத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்போ எவ்வளோ பெரிய நிலையை அவங்க இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்கும். அதனால் காரைக்காலம்மையால் ஒரு சரியான சான்று நமக்கு என்றால் இளமையாகவே இருந்தார்கள். நினைத்தவுடனே அந்த இளமையை போக்கிக் கொண்டு எலும்புருவாக மாறினார்கள் என்பது பரியங்க யோகத்திலே இருந்த ஒரு அடியார் காரைக்காலம்மையார் என்பதை இந்த பாட்டில் நாம் பார்க்கிறோம். அதை அதாவது காலம் பின்னால் தான், காரைக்காலம்மையார் காலம் பின்னால் தான், 6ஆம் நூற்றாண்டு, இவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு. பெண்களுக்கும் பரியங்க யோகம் பலிக்கும் என்பதற்கு நம்முடைய திருமூலரை சொல்லியிருக்கிறார் என்பதை அங்கே பார்க்கிறோம். மின்னிடையாளும் மின்னாளனும் கூட்டத்து பொன்னிடை வட்டத்து உள்ளே புகப்பெய்து தன்னோடு தன்னை தலைப்பெய்ய வல்லாரேல் மண்ணிடை பல்லோடி வாழலாம் என்று பரியங்க யோகம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரியது என்று சொல்லுகிறார்னு பார்க்கிறோம். அதோடு நமக்கு அந்த 18 முடியுது. கொடுத்துருக்கேன், நான் புத்தகம் தந்துக்கிறேன் நாட்கள். 18வது மந்திரம். வாங்க இருதலை வாங்கலில் வாங்கியே வீங்க வலிக்கும் விறகறிவால் இல்லை. போன வகுப்பு வந்தவர்களுக்கு அதை கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கேட்டுங்க, கொஞ்சம் வந்துடும், இப்போ நோட்ஸில் வந்துடும். அது வாங்க இருதலை வாங்கலில் வாங்கியே வீங்க வலிக்கும் விறகறிவார் இல்லை. வீங்க வலிக்கும் விறகறிவாளர் தாம் ஓங்கிய தம்மை உதம் பண்ணினாரே என்று பாட்டு. தெளிவுரையில் துணைவி வாங்க கொள்ள துணைவனிடமிருந்து நீங்குவதாகி விந்துவை அங்கனம் நீங்காமல் உள்வாங்கிக் கொள்ளும் முறையில் வாங்கி பின் அது உடம்பினுள் ஆற்றலாய் மிகுமாறு உறுதிப்படுத்திக் கொள்ளும் வழியை அறிகின்றவர் ஒருவரும் இல்லை அப்படின்னு. உறவின் பொழுது வெளிப்படுகின்ற ஆண் விந்தும் சரி, பெண்ணினுடைய சுரோதியம் சொல்வார்கள், அது இரண்டும் சரி. அதை வீணாக்காமல் அந்த உறவை கொள்வது அதான் பரியங்க யோகம். ஆணும் பெண்ணும் அதை வீணாக்காமல் உறவு கொள்றோம் இல்லையா, அது எல்லாருக்கும் முடியாது, யோகம் அல்லவர்களுக்கு தான் முடியும் என்று சொல்கிறார். அது அறியவர்னு சொன்ன வாங்க வல்லீரேல் நான் இல்லையா, விறகு அறிவார் இல்லை. அந்த மாதிரி விறகுனா தந்திரம், அந்த மாதிரி முயற்சி அந்த பயிற்சி அவளுக்கு இல்லை. யோகத்தில் தான் அந்த பயிற்சி வரும் என்று சொல்கிறாங்க. அந்த யோக முறையில் பொதுவாக ஆசனங்கள் பிராணாயாமம் என்றெல்லாம் செய்கிற பொழுது உடல் நலத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. மனம் ஒருமைப்படும் என்பது பிராணாயாமத்தில் இருக்கிறது. ஆனால் உடம்பும் ஆரோக்கியமாக பிராணாயாமத்தினாலே உடம்பு ஆரோக்கியப்படும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி யோகங்கள் பிராணாயாமம் போன்றவற்றையும் ஆசன முறைகளும் செய்தால் பரியங்க யோகம் நமக்கு பலிக்கும்ன்றாங்க. திடீரென்று பரியங்க யோகத்துக்கு போயிட முடியாது. மற்ற யோகங்கள் எல்லாம் செய்து ஆசனங்களெல்லாம் செய்த பின்னால் தான் அந்த பரியங்க யோகம் என்பது முடியும். அதுக்கு தான் நம்ம படிச்சுட்டோம், அந்த விஷயத்தை படிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். ஆசனம் படிச்சுட்டோம், அந்த முதலே படிச்சுட்டோம். ஆதனம் முதல்ல படித்தாச்சு இல்லையா, அந்த அஷ்டாங்க யோகத்தை படிச்சுட்டோம். அதில் ஆதனத்தில் நினைவிருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னே நடத்துனது. அதாவது ஆதனங்கள் 100 வகைன்றார். பொதுவாக 100 வகை பல சொல்கிறார். 8 8 10 100ன்னு அவர் அடுக்கிறார். அது அதனால் பல ஆசனங்கள் இருக்குதுன்னு அவர் முதல்ல சொல்லிடுறார். ஆனாலும் அவர் சொல்கிற ஆசனம் 8 தான் சொல்கிறார். 8 ஆசனம் தான் அவர் சொல்கிறார். எல்லாவற்றுக்கும் எல்லா ஆசனம் செய்ய முடியாது. சில ஆசனங்கள் முக்கியமாக 8 ஆசனங்களை சொல்கிறார். நம்முடைய தவக்குறைய அதில் 4 ஆசனம் தான் நமக்கு பாட்டு கிடைக்குது. அடுத்த 4 ஆசனத்து பாட்டு நமக்கு கிடைக்கல. 8 பாட்டு அவர் பாடியிருக்கிறார் ஆசனங்களை பற்றி ஒன்றுன்னா. அதை சிங்காசனம் முக்கியமாக சொல்கிறார், பத்மாசனம் சொல்கிறார், குக்குடாசனம் சொல்லுகிறார், கோழிமாரி குக்குடாசனம் சொல்கிறார். எல்லாம் சொல்லிட்டு
ஸ்வஸ்திகாசனம் முதல் பாட்டிலேயே ஸ்வஸ்திகாசனம் மிக முக்கியம், அது செய்தாலே போதும்ன்றார். ஆனால் ஸ்வஸ்திகாசனம் பற்றிய பாட்டு இங்கே கிடையாது. அதே போல் இன்னும் சில 3 வீராசனம்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன். அந்த 3 ஆசனங்கள் அந்த பாட்டு நமக்கு கிடைக்கல. அப்போ 8 ஆசனங்களை முறைப்படி நீங்கள் செய்தீங்கன்னா, மயூராசனம் இருக்கிறது, கூர்மாசனம் எல்லாம் வரிசையாக சொல்லுவார். நிறைய ஆசனங்கள் உண்டு. இந்த யோகத்தில் இந்த ஆசனத்தில் இருந்தால் பரியங்க யோகம் எளிதாக இருக்கும். ஏன்னா சர்வாங்காசனம் என்று ஒன்று உண்டு, ஹாலாசனம்னு உண்டு. இதெல்லாம் ஆண்மையை அதிகரிப்பதற்காக என்று ஆசனத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆசனத்துக்கு ஒரு பலன் சொல்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு பலன் சொல்லுகிற பொழுது ஹாலாசனம், பশ্চিமோஸ்தானம், அப்புறம் சர்வாங்காசனம் இதெல்லாம் நமக்கு ஆண்மையை நீக்குகின்றன. அதனால் ஆண்மைக்கு உரியது என்று சொன்னால் பரியங்க யோகம் நமக்கு மிக முக்கியமானது. பயிற்சிக்கு இந்த யோகம், இந்த ஆசனம்லாம் செய்தால் அந்த பரியங்க யோகம் பலிக்கும். அதான் இங்கே சொல்கிறார். துணைவி வாங்கிக் கொள்ள துணைவன் இருந்து நீங்குவதாகி விந்து. துணைவிக்கு உரியது கர்ப்பத்திற்காக, கருப்பைக்கு குழந்தைக்காக வருவது. அப்படி இல்லாமல் உடம்பிற்குள்ளேயே ஆற்றலாக மாற்றிக்கொண்டால், ஆணும் சரி பெண்ணும் சரி, அந்த ஆற்றலை வீணாக்காமல் உடம்புக்குள்ளேயே அந்த ஆற்றலை தேக்கிக் கொள்கின்ற ஆற்றல் நமக்கு இருந்தால், இங்கேயே உங்களுக்கு சொல்லிடுறேன், பரியங்க யோகத்துக்கு அடுத்தது அமிர்தாரணின்னு ஒன்று வருது, அது படிக்க போகிறோம். அதுவும் இதே மாதிரி தான். அதாவது விரும்புகின்ற பொழுது அடக்கிக் கொள்ளுதல் என்பது நமக்கு ஆற்றல் பெருமான் தந்திருக்கிறான். உதாரணமாக நாம் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ வகுப்பில் உட்கார்ந்துட்டு இருக்கோம், நமக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் தான் போக வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த உணர்ச்சி உங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி சிலவற்றை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் நமக்கு இருக்கு இல்லையா? எப்படி சிறுநீர் போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறோமோ அதுபோல் விந்து முதலியவற்றையும் கட்டுப்படுத்தலாம் என்பதுதான் அவர் சொல்கிறார். அது பயிற்சி இருந்தால் முடியும்ன்றார். அதனால் அந்த முறையிலே வாங்கி அது உடம்பினுடைய ஆற்றலாக உறுதிப்படுத்திக் கொள்ளும் நிலை அறிகின்றவர்கள் யாரும் இல்லை. அறியராதலால் இனி அவ்வழியை அறிந்தவர் யோகத்தில் மிக்கி விளங்கும் தம்மை போகத்திற்கும் தகுதியுடையாக செய்து கொள்ளலாம். இந்த யோக நிலை உங்களுக்கு வாய்த்தால் போக நிலையும் உங்களுக்கு வாய்க்கும், அந்த இன்ப நிலையும் உங்களுக்கு வாய்க்கலாம் என்று சொல்கிறார். அதுதான் முக்கியமாக சொல்கிறார். அதில் இன்னும் வேறு விளக்கம்லாம் இருக்குது, அது நமக்கு நீங்குதல் அதெல்லாம் தேவையில்லை. பரியங்க யோகத்துள் விந்து செயத்துடன் நிற்றலின் அருமை கூறப்பட்டது. இந்த பாட்டு பிந்து ஜெயம் என்று சொல்லி அதை காப்பாற்றிக் கொள்ளுதல், வீணாக்காமல் காப்பாற்றிக் கொள்கின்ற அந்த முறையை இந்த பாட்டில் அவர் சொல்லுகிறார் என்று அவர் எழுதியிருக்கிறார். அடுத்தது உதமறிந்து ஆங்கி. அந்த உதம்னு ஒரு வார்த்தை ஒன்று படிச்சோம் இல்லையா? அப்போ இந்த பாட்டில் அது மட்டும் எழுதுறாங்க. யுக்தம், வடமொழியில் யுக்தம் என்று வருகின்றது, அது ஆரிய சொல், வட சொல். அதை உத்தம் என்று எடை குறைந்து உதம் என்று வருகிறதுன்னு எழுதுறாங்க. யுக்தி மாதிரி அதுதான் யுக்தி. என்ன யுக்தி என்றால் பிந்துவை அடக்குதல் என்பது ஒரு யுக்தி அல்லவா? அந்த யுக்தியிலே வந்தவர்கள், உதம் கண்டவர்கள். அந்த யுக்தம் உத்தம்னு வருது, அது உதம் என்று பாட்டில் வருது. அதனால் உதமறிந்து அங்கே ஒரு சுழிப்பட்டால் கதமறிந்து அங்கே கபாலம் கருக்கும், இதமறிந்து என்றும் இருப்பால் ஒருத்தி பதமறிந்தும் உளே பார்கடிந்தாளே. 19வது பாட்டு. போகத்தை நுகர்வதற்கு தகுதியான வழியை அறிந்து அவ்வெள்ளத்திலே மூழ்கினால், போக வெள்ளம் அதில் மூழ்கினால், அந்த நாள் உங்களுக்கு நன்கு பயிலப்பட்டு அந்நிலையில் தானே நிறைவாராது ஒழியும். போகத்தை முறையாக செய்தால், யோக முறைப்படி பரியங்க யோகம் போல யோக முறைப்படி செய்தால் ஆற்றல் அழியாது. நமக்கு ஆற்றல் அழியாத காரணத்தினாலே நிறை நமக்கு வராது. நிறை தோன்றுவதற்கு பல காரணங்கள் நாம் சொல்கிறோம். முக்கியமாக கவலை என்று ஒரு சொல்லுவோம், கவலை தான் நிறைக்கு காரணம்னு ஒன்று சொல்லுவோம். அப்புறம் சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் வந்து அது இளநரை, பித்த நரை என்று அதை வேறு நம்ம தனியாக சொல்லுவோம். பித்த நரை வரும், அப்புறம் மொத்த நரைன்னு ஒன்று வரும் இல்லையா? அதனால் அது மொத்த நரையாக வர்றது முதிய காலத்தில் மொத்த நரை வருது பார்க்கும். அது என்னென்னா ஆற்றல் அழியும் என்கிறார்கள். ஆற்றல் அழியும்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த டாக்டர்ஸ்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை பார்ப்பாங்க, நாக்கெல்லாம் பார்ப்பாங்க. என்றால் மென்மையான உறுப்புகளில் அந்த நோய்க்குறி நன்றாக தெளிவாக தெரியும். அதனால தான் கண்ணை பார்க்கறது நாக்கை நீக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் நமக்கு முடி இருக்கு இல்லையா? முடி ரொம்ப மென்மையானதுன்னு நமக்கு தெரியும். ரொம்ப மென்மையானது முடி. அதை எப்படி பெருமான் அமைத்திருக்கிறான்னு சொன்னால், ஒரு முடி என்று சொன்னால் அது முடியலுக்குள்ள ஒரு குடல் இருக்குதான், துளை இருக்குதான். அதாவது புல்லாங்குடல் போல, அதாவது மூங்கில் போல உள்ளே துளை இருக்கிறது. முடியே ரொம்ப மென்மையானது, அதற்குள்ள ஒரு துளை வச்சிருக்கிறானே பெருமான். இது என்ன மாதிரி படைப்பது? துளை வச்சது மட்டும் இல்லை, உடம்பிலே ஆற்றல் இருந்தால்
அது மை போல கருப்பாக இருக்குதான் உள்ள. இந்த பால் பாயிண்ட் எழுதுறமே அதில் புதுசாக ஒரு ரீஃபில் வாங்கினா கருப்பாக இருக்கும். எழுத எழுத அந்த மை தீர தீர அது வெள்ளையாக போயிடுது இல்லையா? அதே போல் இது மை, அது ஞாபகம் வச்சுங்க. பால் பாயிண்ட் போல ஞாபகம் வச்சுங்க. கருப்பாக இருந்தால் அது இளவையாக இருக்கிற பொழுது அந்த மை தீராமல் ஆற்றல், ஆரோக்கியமான உடம்பில் ஆற்றல் இருப்பதாலே அது கருப்பாக இருக்குது. ஆற்றல் குறைய குறைய எழுத எழுத எப்படி மை தேய்ந்து வெள்ளையாக போகிறதோ பால் பாயிண்ட்டு, அதுபோல் ஆற்றல் குறைய குறைய அந்த நிறம் போய்விடுகிறது. அதனால் என்ன சொல்லலாம், நாம் தைரியமாக சொல்லலாம், முடியினுடைய நிறம் வெள்ளைதான். ஆனால் இளமையில் நீங்கள் கருப்பாக ஆக்கிக்கிறீங்க. அதை எனக்கு கருப்பாக இருக்குது. ஏன்னா கருப்பு அதனுடைய நிறம் கிடையாது. முடி என்று சொன்னால் அது இயல்பாக வெள்ளை தான். இந்த ஆற்றல் அதிகமாக இருப்பதாலே அந்த மை போகிறது. இல்லை என்றால் அதனுடைய பழைய நிறத்துக்கு அது வந்து விடுகிறது என்று தான் நாம் சொல்கிறோம். அதனால் ஆற்றல் குறைவதற்கு நிறைய ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம். கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு ஒன்று உண்டு. அது மிகைப்பாட்டுன்றாங்க, கம்பர் பாடலைன்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டை கண்ணாடிக்கு முன்னால் போய் உட்கார்ந்தான் அந்த தசரதன். உட்கார்ந்த பொழுது இங்கே இந்த கன்னம், இந்த பக்கத்தில் சைட் பர்னஸ் சொல்கிறாங்க இல்லையா, இங்கே லேசாக ஒரு முடி வெளுத்து போச்சான். மின்னென கருமை போய் வெளுத்தது ஓர் மயிர் அப்படின்றார் கம்பர். மின்னல் போல ஒரு முடி கருப்பாக இருப்பது வெள்ளையாக போச்சான். அதை பார்த்தான், ஓ வயதாகிவிட்டது நமக்கு, எனவே ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட வேண்டும் என்று என்ன சொல்கிறார், மன்னனே உனக்கு வயது ஆகிவிட்டது என்று ரொம்ப கண்ண மூலத்தில் கலர வந்தன. உனக்கு வயதாகிவிட்டுன்னு சொன்னால் கோச்சிக்குவான் மன்னன். அதனால் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சொல்லுதான். எங்கள் காது கிட்ட வந்து அந்த முடி, மன்னனே உனக்கு வயதாகிவிட்டது என்று கண்ண மூலத்தில் கலர வந்தன, மின்னன கருமை போய் வெளுத்தது ஒரு மயிர் என்று சொல்கிறார். நரை தோன்றினால் தாகூர் சொன்னார், அது யமன் வருவதற்கு முன்னாலே ஒரு தூது அனுப்புவான், அந்த தூது தான் நரை என்று அவர் பாடுறார். அது வயதாகிவிட்டது என்று சொன்னால் நரை காலம்ன்றாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதையெல்லாம் மாற்றுறாரு. யோக நிலைக்கு வந்தால் அந்த நரை மாறாது. முதல்லையே எங்கே சொன்னார், அஷ்டாங்க யோகத்தை சொல்கிற பொழுதே பிராணாயாமம் எல்லாம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு நரை வராது, பொன் போல மேனி ஒளிவிடும் என்றெல்லாம் சொன்னார். நீங்கள் துள்ளி நடக்கலாம் என்றெல்லாம் அவர் சொன்னார். இங்கே அதை சொல்லுகிறார், உதமறிந்தங்கே ஒரு சுழிப்பட்டால் கதமறிந்தங்கே கபாலம் கருக்கும்னார். கபாலம் என்றால் முடின்னு அர்த்தம், தலைமுடி இருக்கிறதெல்லாம் அது கருக்கும்னார். போகத்திலே மூழ்கினால் உம்மால் நன்கு பயிலப்பட்டு அந்நிலையில் நிறைவராது முடியும். எந்த காலத்து உமது நன்மையே நினைத்திருப்பவளாகிய சக்தி, நமக்கெல்லாம் நன்மை செய்கின்ற சக்தி இருக்கிறார்கள் அல்லவா, அவங்க உமது பக்குவ காலத்தை அறிந்து உங்கள் உணர்வில் உலகியலை போக்குவாள். யோகம் செய்து கொண்டே இருந்தால் உலகியல் போக்குவாள். சக்தியை நினைத்து கொண்டிருக்கிற பொழுது சக்தியினுடைய அருளாலே உங்களுக்கு உலகியல் பற்று நீங்கும். இதமறிந்து என்றும் இருப்பாள் ஒருத்தி, பதமறிந்து முன்னே பார் கடிந்தாள் என்றால் உலகியலை நீக்குவதற்கு சக்தி துணையாக இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். அது 19வது பாட்டு. அந்த பரியங்க யோகத்தினாலே வருகின்ற நன்மை என்ன என்றால் இளவை இருக்கும், ஆற்றல் அழியாது என்பது. உலகியல் பற்று நமக்கு நீங்கும். உலகியல் பற்றை மறுக்கிறோம் இல்லையா, எப்படி துறப்பது என்றால் இது ஒரு வழி, யோகம் என்பது ஒரு வழி என்கிறார். பாரில்லை நீரில்லை பங்கயம் ஒன்று உண்டு, தாரில்லை வேறில்லை தாமரை பூத்தது, ஊரில்லை காணும் ஒளியது ஒன்று உண்டு, கீழில்லை மேலில்லை கேள்வியில் பூவே என்றார். இந்த பாட்டு பிசிச்செய்யுள்னு எழுதியிருக்கிறாங்க. அதாவது நேரடியாக பொருள் சொல்லாமல் விடுகதை போல புதிர் போன்ற போது இந்த பாட்டை எழுதியிருக்கிறார். பிசிச்செய்யுளாதலால் அதை எப்படி படிக்கணுன்றாங்க. பங்கயம் என்றால் தாமரை கொடி, பங்கைனா தாமரை கொடி, இது மண்ணும் தண்ணீரும் இல்லாமல் முளைத்து வளர்ந்தது என்றதால் அது சுடுமனை தண்டை குறித்தது. தாமரை சுடுமை இல்லையா, சுடுநி நாடி, அந்த சுடுநி நாடி தாமரை தண்டு நாம் சொல்லுவோம். தாமரை எங்கே இருக்கும் என்றால் தண்ணீரில் இருக்கும். அதுக்கு மண் தேவை, சேறு தேவை, சேறு வேண்டும், தண்ணீர் தேவை. சேற்றிலும் இல்லாமல் தண்ணீரும் இல்லாமல், அதாவது மண்ணும் இல்லை நீரும் இல்லை, பாரில்லை நீரில்லைன்னு. பாரில்லை நீரில்லை என்றால் மண்ணும் கிடையாது தண்ணீரும் கிடையாது. பங்கயம் ஒன்று உண்டு என்றால் தாமரையாக இருக்கின்ற சுடுநை நாடி ஒன்று இருக்கிறது, அது தண்டை குறித்தது. அந்த கொடிக்கு சல்லி வேர் எது என்றால் ஆணிவேர் முதலில் இல்லாது. தாமரைக்கு ஆணிவேர் கிடையாது. ஏன்னா மரங்களுக்கு சொல்கிற பொழுது பெரிய வேரெல்லாம் ஆணிவேராக இருக்கும், சல்லி வேராக. தென்னை மரம் பனை மரம்லாம் சல்லி வேர்னு சொல்லுவாங்க.
அதுபோல் சல்லி வேராக இருக்கும். எனவே இங்கே தாரில்லை வேரில்லை தாமரை பூத்தது என்றால் ஆணி வேரும் கிடையாது, சல்லி வேரும் கிடையாது, ஆனால் தாமரை பூத்து விட்டது என்ற தாமரை பூத்தது என்றால் அந்த தண்டு ஆதார பங்கயங்களை உடைத்தாதலை குறித்தது. 6 ஆதாரங்களை 6 தாமரை இதழ் என்று நாம் சொல்லுவோம். எனவே சுருணை நாடி என்பது தாமரை தண்டு போல அதில் பல வகையான தாமரைகள் பூத்து கிடக்கின்றன என்றால் மூலாதாரத்திலிருந்து ஆக்கிய வரை நமக்கு அந்த இதழ்கள் இருக்கின்றன, தாமரை இதழ் இருக்கின்றன என்று சொல்கிற பங்கைகள் குளித்தாலும் குளிந்து அதான். அதனால் அவர் ஒருவரும் இல்லாமலே, ஏற்றுவார் ஒருவரும் இல்லாமலே காணப்படுகின்ற விளக்கு ஒன்று உண்டு என்றதனால் இந்த மாதிரி இதெல்லாம் படித்து தான் என்ன பண்ணுறாங்க, தாமரை தண்டை திரியாக கோர்த்து இப்பொழுது தான் விளக்கிடுறாங்க. பொதுவாக விளக்குக்கு சாதாரணமாக பஞ்சு இருக்கணும், நூல் இருக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நெய் விளக்கு ஏற்றணும், அது தாமரைத்தண்டு அந்த திரியை கொளுத்திட்டு தான் நல்லது என்கிறார். என்றால் அந்த யோகத்திலே இதுபோல் தாமரைத்தண்டு ஆதார பங்கயம் இதெல்லாம் வந்தால் ஒரு ஞான விளக்கு நமக்கு தோன்றுதல்லவா, அதுபோல் அந்த விளக்கு தோன்றுவதற்காக தாமரைத்தண்டு என்று நம்ம வைத்திருக்கோம். இப்போலாம் அந்த காலத்தில் இதெல்லாம் யாராவது சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒரு மேடையில் அப்படி சொல்லியிருப்பாங்க. தாமரைத்தண்டு என்பது யோகத்துக்கு குறிப்பது, சுழனி நாடி. ஆனால் அந்த யோகத்துக்கு போவதற்கு முன்னாலே நடைமுறையிலே நீங்கள் புறத்திலேயே கூட உண்மையான ஒரு தாமரைத்தண்டு நீங்கள் திரியாக ஆக்கி விளக்கேற்றலாம், அது ஏறக்குறைய யோக விளக்கு மாதிரி என்று சொல்லியிருக்கலாம். அப்போ இப்போ அது விளக்கத்துக்கு வந்துருக்கு பார்க்கலாம். அதனாலே ஏற்றுவார் ஒருவரும் இல்லாமலே காணப்படுகின்ற விளக்கு ஒன்று உண்டு என்றதால் அந்த ஆதார நிராதாரங்களை ஏற்ற பெற்றியால் விளங்கும் அருள் உருவத்தை குறிக்கின்றது. யோகத்திலே ஆதார நிராதாரம் போகின்ற பொழுது பெருமானுடைய தரிசனம் கிடைக்கும். நமக்கு பெருமானுடைய தரிசனம் கிடைக்கும் அல்லவா, அது அருளுரை குறித்தது என்று சொன்னார். ஊரில்லை காணும் ஒளியது ஒன்று உண்டு, தாரில்லை வேரில்லை தாமரை பூத்தது, ஊரில்லை காணும் ஒளியது ஒன்று உண்டு, கீழில்லை மேலில்லை கேள்வியில் பூவே என்றார். அதனால் அண்டத்தைப் போலவே பிண்டத்திலே கொள்ளப்படுகின்ற உலகம் இருக்கிறது, கீழ் மேல் இல்லை என்றதனால் அவைபால் பாவனை பொருளாதல் குறிக்கப்பட்டது என்று சொன்னார். இந்த பாவனையில்தான் தாமரை பூத்ததாக எண்ண வேண்டும். உண்மையாக தாமரை பூக்களை உண்மையாக விளக்கு இல்லை, நான் பாவனையிலே விளக்கெறிவது போல தாமரை போல பாவனையில் நாம் பாவிக்க வேண்டும். பாவித்தால் அந்த உண்மை உங்களுக்கு உண்மையான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று அந்த யோகத்தை சொல்லுகிறார். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் நிறுத்துவோம், 2 நிமிஷம் நிறுத்துவோம். கொஞ்சம்
பெருமக்களே, அந்த பாரில்லை நீரில்லை பார்த்தோம். அதாவது யோக நிலையிலே முதுகந்தண்டு மிக முக்கியமானது நமக்கு. அதன்படியாகத்தான் சுடுனை நாடி போகுதுன்னு பார்க்கிறோம். ஆதார பங்கயங்கள் என்றால் அங்கே ஒன்றும் தாமரைலாம் இல்லை, நாம் பாவனையிலே ஒன்றுண்டா செய்கிறோம் இல்லையா? அந்த பாவனை தான் அங்கே சொல்கிறார். யோக பாவனை எவ்வளோ பலன் தரும் என்று பார்க்கிறோம். நம்மை பொறுத்தவரையில் பாவனை என்பது நமக்கு பலனளிக்கக்கூடியதுன்றாங்க. பூஜையில் கூட மந்திரம், பாவனை, கிரியை 3 சொல்கிறாங்க. மந்திரம் என்பது மொழிக்குரியது, பாவனை என்பது மனசுக்குரியது, கிரியை என்பது உடம்புக்குரிய காயம். மனம், மொழி, மெய் என்ற 3 தான் நாம் பூஜை பண்ணுறோம். அப்போது பெருமானை ஒரு உருவத்திலே வைத்து நாம் வழிபடுகிற பொழுது பெருமான் இங்கே இருக்கிறான் என்ற பாவனை இருக்கு இல்லையா? அந்த பாவனை பலன் தருகிறது, நம்மை பொறுத்தில் பலன் தரும். அதுபோல் யோக பாவனை. யோக பாவனையில் இப்போ கூட இந்த யோக மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, மூலாதாரத்தை இப்பொழுது சிந்தியுங்கள். உங்களுடைய அந்த கிட்னி சொல்கிற சிறுநீரகம் இருக்கின்ற இடத்தை நீங்கள் சிந்தியுங்கள், அப்படியே அதை நினைத்து கொண்டிருங்கள், அது நன்மை வரும் என்று சொல்கிறாங்க. அந்த இடத்தை நீங்கள் சிந்தித்தால் நன்மை வரும்ன்றாங்க. ஏதாவது அதில் ஒரு பிரச்சனை இருந்தால் அதை எண்ணுங்கள், நீங்கள் அப்படியே எண்ணிக்கொண்டு இருங்கள்ன்றாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னே நான் படித்த ஞாபகம். அப்போ தான் இந்த எய்ட்ஸ் இப்போ ஒரு கொடிய நோய் இல்லையா? அந்த கொடிய நோய் வெளிநாட்டில் ரொம்ப நிறைய பரவி, அது காரணம் அவங்களுக்கு ஒடுக்கவில்லாத காரணத்தால் நிறைய பரவி. அதை பற்றி ஒரு செய்தி ஒருத்தர் எழுதியிருந்தாங்க. ஒரு இளைஞனுக்கு அந்த மாதிரி அந்த நோய் வந்துடுச்சு. அவன் தவறாக நடந்தால் அந்த நோய் வந்துடுச்சு. டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு உனக்கு பிழைப்பு கிடையாதுப்போ, அது மருந்தும் கிடையாதுன்னு சொன்னேன். அவனுடைய நல்ல காலம் என்ன பண்ணியிருக்கிறான், இந்தியாவில் யோகத்தை பற்றி சொல்கிறாங்களே என்று சொல்லி அந்த யோக நூல்களெல்லாம் வாங்கி படிச்சிருக்கிறான். ஏன்னா எப்படி சாக போகிறோம், இதை படித்து பார்ப்போம்னு படிக்கிற பொழுது அந்த யோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, பாவனையை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பாவித்தால் உங்களுக்கு இவ்வளோலாம் நன்மை உண்டு, அங்கே ஏதோ சொல்லியிருப்பாங்க. ஏதோ யாரை எந்த நூல் படித்தாலும் தெரியல. அதை அப்படியே நம்பியிருக்கிறாங்க. நம்பி என்ன செய்தானாம், நாள்தோறும் உட்கார்ந்து கொண்டு எனக்கு வந்திருக்கிற எய்ட்ஸ் என்ற கிருமி இருக்கு இல்லையா, அந்த நோய் கிருமி, அதை ஆடாக பாவித்தானாம், ஆடுகளாக பாவித்தானாம். அதை எதிர்த்து போகின்ற என்னுடைய சக்தி இருக்கு இல்லையா, அது புலி என்று பாவித்தானாம். தன்னுடைய எண்ணத்தை புலியாகவும் வந்திருக்கிற நோய் கிருமிகளை ஆடுகளாக பாவித்து நாள்தோறும் அந்த புலி ஆடுகளை விரட்டுதான். அந்த மாதிரி அவன் தியானிச்சுட்டே இருக்கலாம். அது எவ்வளோ நாள் பண்ணான்னு தெரியல. ஏறக்குறைய 1 மாதத்திற்கு மேல் அப்படி இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் போய் அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்குற பொழுது அது அறிகுறியே இல்லையா, எய்ட்ஸ் அறிகுறியே இல்லையா. அவனுக்கு ஆச்சரியப்படுகிறான், என்னையா பண்ண, என்னடா மருந்து சாப்பிட்டேன்னா, நான் மருந்தெல்லாம் சாப்பிடல என்று பேட்டி கொடுத்தான். நான் புலியாக என்னை நான் எண்ணிக்கொண்டேன், என்னுடைய சக்தியை ஆடுகளாக அந்த நோய்க்கிருமை எண்ணிக்கொண்டு நாள்தோறும் என்னை துரத்துவதாக நான் எண்ணி பாவித்தேன். அதான தவிர வேற ஒன்றும் நான் மருந்து இல்லைன்னு சொன்னான்னு பெருசாக எழுதியிருந்தான். யோக பாவனையிலே எவ்வளோ பெரிய ஒரு பெரிய நோய் நீக்கப்பட்டுன்னு சொன்னால் மன வலிமை, மனோசக்தி நாம் சொல்கிற மன வலிமை, அது இம்யூனிட்டி இம்ப்ரூவ் இப்போ தான் சொல்கிறாங்க இல்லையா. இப்போது டாக்டர்ஸ் கூட ஏன் விசிட்டிங் அவசியம் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அவன் அப்போ தான் கொஞ்சம் தேறி வருவான். இவன் போய் என்ன பண்ணுவான், என்னடா இப்படி ஆகிட்டேன்மா அவனை பார்த்து அவன் அப்படியே விழுந்துருவான். என்னடா இப்படி சொல்கிறாங்களே, ஏன்னா அவனை அடுத்தவங்க பார்க்கக்கூடாது என்றால் அவனுடைய இம்யூனிட்டியும் போயிடும், மன வலிமை முக்கியமாக போயிடும். அது மிக முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாவனை நமக்கு முக்கியம் என்று தான் யோகத்தை யோக பாவனை என்று நமக்கு சொல்லியிருக்கிறோம். அதுதான் இங்கே சொல்கிறார். இந்த பாவனையினாலே ஆதார பங்களை எண்ணினால் அருள் உருவா இருக்கின்ற விளக்கு போன்ற ஒளி நமக்கு தோன்றும் என்று தான் அதை நம்ம இன்னைக்கு படித்தோம். நமக்கு உண்டு கருட பாவனை உண்டு, சோகம் பாவனை, சிவோகம் பாவனை, கருட பாவனை என்று சொல்லி மந்திரத்தினாலே கருட மந்திரம்னே ஒன்று உண்டு. நமக்கெல்லாம் விளக்கியிருக்காங்க. அதெல்லாம் ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம் என்று 3 சொல்லி அதில் சிவசக்தி தான் அந்த ஆதி ஆன்மீகம் மாறி, ஆதி தெய்வீகம் தான் மந்திரம் என்று சொல்லி ஆதி பௌதிகம் உண்மையான கருடன். அந்த உண்மையான கருடனமாக நம்ம பாவிக்கிறோமா. அந்த கருட மந்திரத்தில் பாவிக்கிற பொழுது, அதாவது பாம்பு கடித்த ஒருத்தன் அவன் இருக்கிறான், பாம்பு கடித்தவனுக்குன்னா மருந்தெல்லாம் கிடையாது, அவனை அப்படியே பார்க்கணுமா. அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்குது. இப்போ அது அந்த பயிற்சி இல்லாமல் போச்சு. அவன் என்ன செய்வானா, தன்னை கருடனாக பாவித்துக் கொள்வான். பாவனை தான், வெறும் பாவனை தான். நான் இப்பொழுது கருடன் என்று சொல்லி அந்த கருட பார்வை பார்க்கிற பொழுது அதற்குள்ள மந்திரம் உண்டு. பீஜ மந்திரம் சொல்வான், அந்த மந்திரங்களை சொல்வாங்க.
ஏன்னா நமக்கு எல்லா பொருள்களுக்கும் மந்திரத்தினாலே கட்டுப்படும் என்பது நம்முடைய கொள்கை. எல்லா பொருளுக்கும் மந்திரம் உண்டு என்பது ஒரு கொள்கை. அதனால் கருடனுக்குள்ள ஆதி பௌதிகமாக இருக்க கருடனுக்குள்ள மந்திரம் அது ஆன்மீகமாக அந்த மந்திரத்தை தெய்வீகமாக அந்த மந்திரத்தை சொன்னார். ஆன்மீகமாக இருக்கிற சிவசக்தி அந்த மந்திரத்தினாலே அந்த விஷத்தை போக்கும் என்பது கருட பாவனை. அது இருந்திருக்கிறது. அது சிவஞானபுரத்தில் சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். அதுதான் சிவோகம் பாவனை கூட. நம்மை சிவமாக பாவித்தால் சிவமாக மாறலாம், சிவனுடைய சக்தி நமக்கு வரும் என்றெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க. எனவே பாவனை என்பது பொய்யல்ல என்று வைத்துக்கொள்ளும். அதான் அவசியம் இல்லைன்ற ரைட் தான். எல்லாம் இப்போ எழுதியிருக்காங்க, மனவலிவை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ரைட் தான், உண்மை. சரி, அதனால் ஆதார பங்கயங்கள் எல்லாம் சுழ்மணி நாடி அதில் பூ பூக்கும் என்று சொல்வது ஆறு 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 தாமரை இதழ்கள் அங்கே விளக்கு தோன்றும் என்று சொல்கிறார். அதெல்லாம் பாவனையில் வருவதான்னு பார்க்கணும். அந்த கடைசி வரி அந்த பரி அதில் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. யோக நெறியில் உள்ள பொருள்கள் இத்துணை வியப்புடையன என்றவாறு. எவ்வளோ பெரிய வியப்பாக யோகத்தில் நம்ம எல்லாம் அடையலாம், இந்த பலனை அடையலாம்னு சொல்லிட்டு அது என்ன எழுதுகிறாங்க அப்பா, மான்தோல் புலித்தோல் தருப்பை முதலிய ஆசனங்களின் மேல் இருத்தலும், காடு மலை முழைனா குகைன்னு அர்த்தம். காடு மலை குகை இங்கு எல்லாம் தனித்திருத்தலும் போல்வன இல்லாமல் யோகம் செய்தால் இப்படிலாம் செய்தான். மான்தோலை விட்டுக்கணும், காட்டுக்கு போகணும், மலையில் போகணும், தர்பை எல்லாம் போகணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே கட்டிலே பஞ்சனை மேலே இருக்கிறீங்க, மனைவியோடு இருக்கீங்க. மனைவியோடு எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள். மலையில் போக வேண்டாம், குகைக்கு போக வேண்டாம், மான்தோல் உடுத்த வேண்டாம் என்றால் கட்டிலே இருந்து கொண்டு செய்கின்ற தனித்திருப்பதும், மனைவி மேல் துணைவியோடு இருப்பதும், முனிவராய் நிற்கும் வியக்த நிலை. பஞ்சனையில் படுத்திருக்கீங்க, பக்கத்தில் துணைவி இருக்கிறாள், ஆனால் நீ முனிவராக இருக்கிறாய், யோகத்தில் இருக்கிறாய் என்றால் அது பரியங்க யோகத்துடைய சிறப்பு. அந்த பாவனையினாலே இந்த பெருமையை பெறலாம் என்று அதை முடிக்கிறார். அதனால் பரியங்க யோகம் வியப்புடைய ஒன்று என்று கூறப்பட்டது என்பதோடு பரியங்க யோகம் என்பது நமக்கு முடிகிறது. தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இந்த பரியங்க யோகம் எல்லாம் இங்கே இருக்கிற பெரும்பான்மையானவர்களுக்கு அது பொருந்தாது. ஏன்னா இளமை போயிடுச்சு நமக்கெல்லாம், இனிமேலும் பரியங்க யோகம் இல்லை. இளைஞர்களுக்கு நாம் சொல்லலாம், இவற்றெல்லாம் சொன்னால் வருங்கால இளைஞர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு முறை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு அது பயனாக இருக்கும் என்று பார்க்கலாம். அதோடு அந்த பகுதி முடிகிறது. இனி ரொம்ப சிக்கலான ஒரு பகுதி, தவறாக புரிந்து கொண்ட ஒரு பகுதியை தான் நம்ம படிக்க போகிறோம். அமிர்தாரணை என்ற ஒரு விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம். அது பல யோகிகள் அதை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பகுதியை பார்க்கிற பொழுது ஏன் அந்த அமிர்தாரணை என்று சொன்னால் அதுக்கு தான் பரியங்க யோகத்தை முதல்ல சொன்னார். ஆணுடைய ஆண்மையை அடக்குகின்ற ஒன்று தானே பரியங்க யோகம். அந்த ஆண்மையை அடக்கினால் உங்களுக்கு ஆற்றல் வருகின்றது, அந்த ஒளிமயமான உடம்பு வருகின்றது, ஆரோக்கியமாக இருக்கிறோம். இது போன்ற பாவனையில் பெருமானை அறியலாம் என்று வருது இல்லையா, அவ்வளவு சிறப்புக்கு இருக்கு இல்லையா. எனவே தான் நமக்கெல்லாம் அந்த பெரியவர்களால் அதை சொல்லியிருக்கிறார்கள். ஆண்மையை வீணாக இழக்கக்கூடாது, இல்லறத்தில் இருக்கிறவர்கள் கூட குழந்தை பேற்றுக்காகத்தான் உறவு கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வகுத்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த பயிற்சியினாலே இந்த கட்டுப்பாடு வந்தால் அடுத்த கட்டுப்பாடு தான் சிறுநீரை கட்டுப்படுத்துதல் என்று வருது. அமிர்தாரணை என்பது சிறுநீரை கட்டுப்படுத்துனா அது என்ன என்பதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். சாப்பிடலாமா? சரி, மணி 6 ஆயிடுச்சு.